சயின்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். குஜராத் சரக்கு சார், வெயிட் பண்ணுங்க. தூண்டில் போட்ட பாஜக பெண் பிரமுகர். நொந்து நூடுல்ஸ் ஆன திருச்சி தொழிலதிபர். விசாரணையில் வெளியான திடுக் தகவல். ஆளை தூக்கிய திருவெரும்பூர் போலீஸ். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ளது பிரகாஷ் நகர் விரிவாக்கம். இந்த பகுதியில் உள்ள சுதானா அவென்யூ பகுதியைச் சேர்ந்தவர் தொழில் அதிபர் கண்ணன். இவர் திருவெரும்பூர் பகுதியில் திருமண மண்டபம் வைத்துள்ளார். மேலும் பல தொழில்களும் செய்து வருகிறார். அது மட்டும் அல்லாமல் இவர் காம்ப்ளெக்ஸ் ஒன்றையும் கட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதன் கட்டிட பணிக்கு மலிவான விலையில் மொத்த விலைக்கு டைல்ஸ் வாங்க முடிவு செய்துள்ளார். இதற்காக தனது நண்பர்களிடம் விசாரித்துள்ளார். அவர்கள் சில டைல்ஸ் கடைகளின் விவரங்களை கொடுத்துள்ளனர். அதன்படி காட்டூர் அருகே உள்ள கணேஷ் நகர் பகுதியில் இருக்கும் டைல்ஸ் கடை ஒன்றிற்கு சென்றுள்ளார். இந்த கடையை ரேகா என்ற பெண் நடத்தி வந்துள்ளார். ரேகா அந்த பகுதியின் பாஜக பிரமுகராக இருந்து வருகிறார். அப்போது இந்த நிலையில் தொழிலதிபர் கண்ணன் ரேகாவிடம் பேசி தனக்கு மொத்த விலையில் டைல்ஸ் வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதற்கு சம்மதித்த ரேகா குஜராத் கம்பெனியில் மலிவு விலையில் டைல்ஸ் வாங்கி தருவதாக கூறியிருக்கிறார். இதற்காக தொழிலதிபர் கண்ணனிடம் கடந்த 2022 ஆண்டு அக்டோபர் 15 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் 2 தவணையாக 2,20,000 ரூபாய் பணம் பெற்றுள்ளார். ஆனால் அவர் சொன்ன தேதியில் டைல்ஸ் வந்து சேரவில்லை. இதனால் மறுபடியும் ரேகாவிடம் சென்று முறையிட்டுள்ளார் கண்ணன். அப்போது பேசிய ரேகா இன்னும் சில தினங்களில் டைல்ஸ் வந்துவிடும் என கூறியிருக்கிறார். ஆனால் அப்போதும் வரவில்லை. இப்படியே நாட்கள், வாரங்கள், மாதங்கள் என கடந்துள்ளது. இதனால் கடுப்பான தொழிலதிபர் கண்ணன் ரேகாவிடம் சென்று டைல்ஸ் கொடுக்க முடியவில்லை என்றால் தன்னிடம் வாங்கிய தொகையை கொடுத்து விடும்படி கூறியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த வாக்குவாதத்தினால் கடுப்பான ரேகா உங்கள் பணத்தை உடனே கொடுத்து விடுகிறேன் என கூறி 2,20,000 ரூபாய்க்கு செக் கொடுத்திருக்கிறார். அதனை வாங்கிய கண்ணன் வங்கிக்கு சென்று அந்த செக்கை கொடுத்துள்ளார். அப்போது ரேகாவின் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்று செக் ரிட்டர்ன் ஆகியுள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த கண்ணன் இது குறித்து ரேகாவிடம் முறையிட்டுள்ளார். அப்போது பாஜக நிர்வாகி ரேகாவிற்கும் தொழில் அதிபர் கண்ணனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் செய்வதறியாது தவித்த கண்ணன் இதுகுறித்து காவல்துறையில் புகார் கொடுப்பதுதான் சரி என முடிவெடுத்துள்ளார். அதன்படி திருவெரும்பூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளார் கண்ணன். இந்த புகார் தொடர்பாக ரேகாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது போலீசாரிடம் பேசிய ரேகா விரைவில் பணத்தை திருப்பி தருவதாக கூறியது மட்டுமல்லாமல் அதனை எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தும் சென்றுள்ளார். ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகள் ஆகியும் அந்த பணத்தை ரேகா திருப்பி தரவில்லை. இது குறித்து கேட்டபோது ஆட்களை வைத்து மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் திருவெரும்பூர் சரக துணை காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விசாரணையில் பாஜக பிரமுகர் ரேகா கண்ணனிடம் டைல்ஸ் வாங்கி தருவதாக கூறி பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை திருப்பி தராமல் மோசடி செய்திருப்பது உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து ரேகாவின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடித்து வரும் நிலையில் திருச்சியில் பண மோசடி விவகாரத்தில் பாஜக பெண் பிரமுகரை போலீசார் கைது செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.